சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரெண்டு பயப்பட ஆரம்பிச்சாரு. என்னாலதான் நீ சினிமாவுக்கு வர, சென்னைக்கு வரேன்னு சொல்லி இதானா அவரு என்கிட்ட பேச மாட்டாரு. அப்படின்னா ஐயா அவரை பிடிச்சி அவர் கூடயே கிளம்பி உடையாதுட்டேன். நான் சென்னைக்கு வந்து தனியார் ரூம் எடுத்து சம்மந்தமே இல்லை சென்னையில் நான் தங்கினேன். இடையில நேரம் இருக்கும்போது ஏதாவது சினிமா ஆஃபீஸுக்கு சும்மா போயிட்டு வருவேன். இப்படிதான் இருந்தேன். அப்படிதான் கொண்டு போய் போட்டோ கொண்டு போய் அங்கே வந்து மணிரத்னம் ஆஃபீஸுக்கு போய் கொடுத்தேன். சாரோட ஆஃபீஸுக்கு கொண்டு கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாஸ்டர்கிட்ட அந்த ஃபைட் கிளாஸ்க்காக ஒய்எம்சிஏல போய் கற்றுக்க போனேன். அப்போதான் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் அங்கே தான் வருவாங்க, கார்த்திக் சார் அங்கே தான் இருந்தாங்க, பெசன்ட் நகர் ரவி அண்ணா அவங்களாம் இருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸ் நான் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நண்பர் எனக்கு கிடச்சி அவர் மூலியமாக போய் அந்த ஆஃபீஸில் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். செலக்ட் ஆகிட்டேன். இப்போ சூர்யா சாருடைய ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு பைக்கெல்லாம் போகிற மாதிரி அந்த சீன் எடுத்தாங்க. உள்ளே போயிட்டேன். பெரிய எந்த அனுபவமே இல்லை, ஆனால் அந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு சந்தோஷம். அதில் ஏதாவது நடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இடையில எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் எனக்கு சரியாக தேட தெரியல. ஒரு 5-6 வருஷம் அப்படியே பிளைனாக இருக்குது.